சிறகடிக்க ஆசை சீரியலில் வாசுதேவன் ஸ்ருதியோட அப்பா வாசுதேவன் பார்த்தீங்கன்னா மீனாவை பற்றி ரொம்பவுமே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல. இவன் எல்லா இடத்துலையும் போய் திருடிக்கிட்டு முத்துக்கிட்ட கொடுப்பான், அந்த திருட்டு நகையை வச்சு இவன் குடிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மீனாவையும் முத்துவையும் பற்றி ரொம்பவுமே தப்பு தப்பாக வாசுதேவன் பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் அண்ணாமலைக்கே பயங்கரமாக கோவம் வாசுதேவனை அடிக்கவே போயிடுறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முத்து தான் பார்த்தீங்கன்னா வாசுதேவனை போட்டு புரட்டி எடுக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அங்கே ஸ்ருதியும் நம்ம ரவியும் அங்கே வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்ருதிக்கு இப்போ தெரியவே தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து தன்னோட அப்பாவை அடிச்சிட்டாப்புல இல்லையா? ஸோ அந்த கோவத்தில் இப்போ ஸ்ருதி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் மீனாவை ஏதாச்சும் சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அழைச்சிக்கிட்டு நம்ம முத்து வெளியில் கிளம்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ரவிக்கிட்ட ரவி நீ ஸ்ருதியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஆனால் ஸ்ருதி இருந்துக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விதத்தானே பிளான் போட்டாங்க வாசுதேவனும் அவங்க பொண்டாட்டியும். இப்போ அது தாங்க நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே இன்னொருத்தவங்க ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ரோஹிணி தான். ரோஹிணி இப்படி ஒரு சண்டை வருமா அப்படின்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துருச்சு. இந்த சண்டையால் அவங்க அப்பா வராத பிரச்சனையை அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க. ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சுச்சோ பணக்கார இடம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி சம்மந்தி முகத்தில் போய் முழிப்பேன் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் அண்ணாமலை கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ரவியும் ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா அங்கே வாசுதேவன் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நினச்சது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.